உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கோடை விடுமுறை. கோடை விடுமுறை என்பது அனைத்து பள்ளி மாணவருக்கும் மகிழ்ச்சி தரும் காலமாகும். மாணவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் நீண்ட நாட்கள் விடுமுறை கழிப்பதே ஆகும். கோடை விடுமுறையில் தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றும் அங்கு மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி மற்றும் அவர்களின் குழந்தைகளுடன் விடுமுறையை கழிப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கோடை விடுமுறையில் புதிய புதிய விளையாட்டுகளை அண்டை வீட்டு நண்பர்களுடன் விளையாடி கற்றுக்கொள்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மூளைக்கு வேலையும் தரும். கோடை விடுமுறை வெயிலின் தாக்கத்தினால் சில உடல் உபாதைகள் மற்றும் அம்மை போன்ற நோய்களும் ஏற்படக்கூடும். அதனால் அதிக அளவு நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அம்மாவுக்கு உதவியாக பல வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ள முடியும். நானும் இதேபோல் கடந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழித்தேன். அதை பற்றி உங்களுடன் ஒரு சில வரிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோடை விடுமுறை என்பது என் நினைவு வருவது என் பாட்டி வீடுதான். அங்கு எல்லாருடன் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். பாட்டி எனக்கு பழமையான விளையாட்டுகளான பல்லாங்குழி, பரமபதம் கற்றுக் கொடுத்தார்கள். பின்னர் பாட்டியுடன் விளையாடினேன். பாட்டி என்னை கோவிலுக்கு அழைத்து சென்றார். பின் நிறைய கதைகளை கூறி என்னை தூங்க வைப்பார். என் அப்பா கோடை விடுமுறைக்கு சுற்றுலா தலத்திற்கு அழைத்து சென்றார். புதிய புதிய இடங்களை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கோடை விடுமுறையில் எனக்கு மற்றும் ஒரு புதிய அனுபவம் கிடைத்தது. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு என் அப்பா அழைத்து சென்றார். அப்பப்பா அங்க எவ்வளவு புத்தகங்கள்! பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கட்டாயம் அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். இனிவரும் கோடை காலங்களில் நான் இன்னும் சிறப்புள்ளதாக கழிப்பேன் என உறுதியாக நம்புகிறேன். மொத்தத்தில் கோடை விடுமுறை என்பது மனதிற்கு மகிழ்ச்சி, உடலுக்கு பயிற்சி, மூளைக்கு வளர்ச்சி. நன்றி.